இந்த பக்கம் பார்க்க இன்னும் தரமா கிடக்கு பார்க்க தோசையா. வளர வளர அந்த சத்தை மட்டும்தான் சாப்பிடணும். இதுல எவ்வளவு சத்து இருக்கு மட்டும் மிரக்கறி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போடுறேன். ஓட்ஸும் என்னவும் போட்டு அரைச்சு கிடக்கு. பச்சை கலர் ஒரேஞ்சு கலர். நீங்க வந்து நெல்லிக்காய் போடணும். சொல்றேன் காணையிலையா மிரக்கறி தோசை தான் இது. நல்லா வேக சுட வேணும். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தி கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அப்படியே கீழே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதாவது இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் ஒன்று செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான சமையலாக தான் இருக்க போகுது. என்னென்னு சொன்னால் மிரக்கறி தோசை தான், முக்கியமாக பீட்ரூட் தான் கூட சேர்க்க போகிறோம். அதால் நாங்கள் பீட்ரூட் தோசைன்னு சொல்லலாம். என்ன பீட்ரூட்டை விட அது செய்யக்கு என்னென்னு பார்ப்போம். ஆனால் சரியான சத்து. நாங்கள் இப்போ மாவை வந்து போடைக்க பாருங்க என்னென்ன போட போகிறோமாண்டு. ஆனால் அண்டு இல்லை, நிறைய சத்தான பொருட்கள் தான் பாவிக்க போகிறோம். ஆனால் நல்லா இருக்கு. நான் சுட்டு நல்லா இருந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் இங்கே செய்கிறேன். அங்கே சுட்டது எங்கே சுட்டுனீங்க? இதே மாதிரி தானே செய்யுங்க. இல்லை, அதுகளுக்கு பாவிக்க போகிற பொருட்கள் எல்லாமே நாங்கள் ஆறுதலாக காட்டுறோம். கணக்கு பொருட்கள் இருக்குது, உளுந்து இருக்குது, ஓட்ஸ் இருக்குது, எல்லாம் கிட்ட கொண்டு வந்து காட்டுறோம். நாங்கள் மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அடிச்சு விட சப்ஸ்கிரைப் காணையிலையா பண்ணி விடுங்க. 2 லட்சத்துக்கு போகுது. இப்படித்தான் அடி விழா போகுது. இப்படி மாறி விட்டு ஏற்பூசி போடல. நீ இது பல்லு குத்தினடா, பல்லு குத்தினா போட வேணும். நல்ல பல்ல குத்தினா ஓகே. போங்க சமைக்க போகிறோம். சரி, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நாங்கள் இப்போ சமைக்க துவங்குவோம். கூட கதைக்காம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சமைக்க போகிறான் அமிவன். ஆனால் சமைக்கிறதுக்கு முதல் நாங்கள் கொஞ்சம் வேலை செய்ய வேணும். வேலை செய்து அதை வச்சுட்டு தான் பேருந்து சமைக்க தொடங்க வேணும். பேருங்க காட்டுறேன். ஆனால் உண்மையாக சூப்பர் சாமான். அதான் அது விலை கூட போய் எனக்கு தெரியும். அது ஒரு பிரச்சனை. இந்த ஓட்ஸ் பெரிய விலை இல்லை. ஓட்ஸ் இது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்ஸ் என்ன ஊற போட்ட நீங்கள் ஓட்ஸ் ஊற போட்டதோ? ஓட்ஸ் ஊற போட்டுருக்குதா? மற்றது நெஞ்சால உளுந்து மூற போட்டுருக்குதோ? உளுந்து மூற போட்டு கழுவி வச்சுக்கிடாக்கு. உளுந்து மூற போட்டு கழுவி வச்சிருக்கான். மற்றது இஞ்சால கோதமா ஆட்டாமாவா? இது ஆட்டாமாவா? மற்றது இஞ்ச வெங்காயம் மிளகாய் கோதமமா போடாம சுடலாம். ரவ்வையும் கொஞ்சம் இருந்துச்சுண்டா அந்த கோதமமா பாவிக்காமலே செய்யலாம். ரவ்வை டக்கண்டு இல்லை. முறுமுரண்டு தோசை வர்றேன்டா வறுத்த ரவ்வை போட்டால் முறுமுரண்டு வரும். வறுத்த ரவ்வை போடாட்டி கொஞ்சம் பஞ்சு மாரி வரும். அந்த முறுமுரண்டதும் நல்லா கிடக்கும். அந்த தனியாக சாப்பிட நல்லா கிடக்கும். யாரை பார்த்து கதைக்கண்டு யோசிப்பீங்க? எங்களோட கேமராமேன் அப்பா எல்லாமே இங்கே இருக்கணும். கேமராமேனை பார்த்து தான் கதைக்கிறேன். முறுமுரண்டு தோசை வேணுமோ பஞ்சு மாரி தோசை வேணுமோ? 2 விதமான தோசை. அதாவது வந்து என்ன வறுத்த ரவ்வை போட்டால் முறுமுரண்டு வரும். ஆனால் எங்கள்கிட்ட இப்போ இல்லை. இவை இருந்தவ உண்டும் வாங்கல. நான் தான் புதுசாக வந்து எல்லாம் வாங்குறது. ஆனால் என்ன சொல்லுங்க, இப்போ நான் அங்கே செய்ததை தான் காட்ட போகிறேன். ஆனால் செய்து நீங்களும் செய்து அதை வந்து சம்பல் இல்லாமலே தனியாக சாப்பிடலாம். அப்படி சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கோ, பீட்ரூட், சின்ன வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய் இருக்குது. இதில் நாங்கள் வந்து சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். இதில் பாருங்க என்னென்ன வேலைகள்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இதில் என்னென்ன வேலைகள் இருக்குது? இது பீட்ரூட், கரெக்ட். ஆனால் கரெக்டு கொஞ்சமாக தான் செய்யப்படணும். நிறைய போடலாம் தெரியுமோ? ஆனால் தச்சமயம் ஒரு கொஞ்சம் தான் கிடக்குது. ஆனால் காணுமன்னு நினைக்கிறேன். என்னடா கொஞ்சமாக தான் செய்து பார்க்கும். கணக்கு போட்டால் இந்த டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு கணக்காக டேஸ்ட்டாக கிடக்கும். இது ஏனுமெல்லாம் பச்சை மிளகாண்டு கேட்பீங்களா? ஆனால் உரைப்பு இல்லை. இந்த பச்சை மிளகாய் நல்ல வாசமா? உண்மையாக ஒரு வாசம் இந்த பச்சை மிளகாய். ஆனால் உரைப்பு இல்லை. அதால மிளகும் போட போகிறோம் பாருங்க. அப்படியே இங்கால் பக்கம் போனோம்னு சொன்னால் இந்த பக்கம் பாருங்க கொஞ்சம் கண்டுகளங்கள்ட்ட இருக்குது. இந்த பாருங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த என்ன கண்டு நீங்களே இப்போ பார்த்து சொல்லுங்க. சரியோ? இப்படி கொஞ்சம் கண்டுகள் இருக்குது, உங்களுக்கு காட்டுறோம் நாங்கள். இங்கே அம்மா வேலை செய்து கொண்டு இருக்கிறா பாருங்கோ. அதாவது பச்சை மிளகா வட்டி கொண்டு இருக்கிறா. பெரிய வேலை இல்லை. அப்போ என்ன சும்மாவோ? இதே நீ துப்புரவு செய்து கழுவி போட்டல செய்ய வேணும். உடனே எடுத்தாப்புல வெட்டையில. அதுதான் துப்புரவு எது ஒன்று செய்கிறீங்க. இதே நீ வெட்ட உடனே நீ வெட்டி கழுவியும் தர மாட்டேன். மற்ற இஞ்சால ஏதோ மிஷின் ஒன்று வந்துருக்கு. அதுக்கு அதெல்லாம் வெட்ட புறாவாம். மிஷின் இல்லை. ஆனால் மிஷின் இல்லை. இது இந்த தூளை வெங்காயத்தை வெட்டும். இந்த தோசைக்கு ஏற்ற மாதிரி வெட்டும். மற்ற சம்பல் மற்ற வடைகளுக்கெல்லாம் வெட்டும். ஆனால் இந்த தோசைக்கு இதுக்குள்ள இல்லாட்டி நாங்கள் இந்த உரலுக்கு அடித்து போடலாம். நல்லெண்ணெய் தோசையோ இல்லாட்டி இந்த கையால் அடிக்கிற உரல் கிடைக்கல. இந்த சின்ன நாங்கள் இஞ்சி உள்ளி துவைப்போம். அந்த உரலுக்கு நீங்கள் இப்போ இதை இடித்து போடலாம். இந்த 2 வெட்டி போட்டு இடித்து போடலாம். அதான் வெட்டி போட்டு போட அந்த வெங்காயம்லாம் வந்து விழுந்து போடும்.
இந்த தோசையை விட்டு விழுந்து போடும். அதால் இதை கொஞ்சம் இடித்து போட்டால் நல்லா, அந்த இஞ்சி உள்ளி இடிக்கிற மாதிரி இடித்து போட்டால் நல்லா. தூளை வேறு நல்லெண்ணெய் தோசையா இல்லாட்டி இனி நல்லெண்ணெய் கிடக்கும் தெரியும். என்ன தேங்காய் தான் போல? இல்லை, நல்லெண்ணெய்ண்டா நல்லா. இப்போது கைவசம் ஏனண்டா தேங்காய்டையும் ஓகே. ஏனண்டா நாங்கள் எங்கட தேங்காயில் ஊற்றினது தானே, வாங்கையில் எங்கடையில் ஊற்றினபடியாக ஓகேயா இருக்கும். ஓகேயா இருக்கும் என்ன? ஆனால் அங்கே இருக்கோ தெரியல. என்னண்டு கேட்டேன்னா இல்லைன்னு தான் இருக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் என்ன வீட்டில் இல்லாத மாதிரி இல்லை, ஒரு சாமானையும் வாங்கையில் இந்த கரெக்டாக பேர் அங்கே வெட்டி கொண்டு இருக்கிறா. வெட்ட இல்லையடா, சீவி கொண்டு இருக்கிறா. உங்களை வெட்டுறது சீவுறது எல்லாம் ஒன்று தான் கிட்டத்தட்ட. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் நல்லெண்ணெய் இருக்குது வேறங்கோ. இல்லை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லெண்ணெய் கொஞ்சம் இருக்குதான். நல்லெண்ணெய் காணும் தானே இப்போதைக்கு. காணும் இதுக்கு இந்த சட்டியில். ஏனண்டா நாங்கள் இப்போ ஏன் கேஸ் அடுப்பில் செய்கிறோம்டா 2 வருஷம் தோசைக்கல் பாவிச்சீங்களே. நான் ஒரு இதொன்று செய்து நான் தெரியுமே பயிர். அது நாங்கள் போன உடனே போய் கொஞ்ச நாளையில அது எடுபட்டதோ பைத்தன் தோசை பேந்து எடுபட்டது போல. அதில் நிறைய விதம் கிட்ட தெரியுமா. நாங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி செய்வோம். பைத்தன் தோசை எல்லாம் சுட்டேன் நாங்கள். சுட்டனீங்களோ? உங்களை இப்போ என்ன பார்த்து கொப்பி அடிச்சு சுட்டனீங்க போல. அப்படி இல்லை தனியாக மாப்போடாமல் செய்யலாம். பயிரில் தோசை மாப்போடாமல் செய்யலாம். இந்த எல்லாம் வடிவாக கழுவித்தான் செய்கிறோம். பேருங்க இந்த தண்ணிக்கு எல்லாம் போட்டு கழுவித்தான் செய்கிறோம். அதை நோட் பண்ணுங்க நீங்கள். இப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுங்க. இன்றைக்கு விடிய போகிறோம் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். சாப்பாடு கொடுக்கலாமா? சாப்பாடு தெரியல சொல்லு. நீ வீடியோ எடுத்துட்டு சாப்பிடுவீங்க. ஒற்றை கையில் சாப்பிடுவீங்க. முதல் கேட்டேன்னா தானே அதை வீடியோவில் நாங்கள் காட்டையில் நான் சாப்பிட செல்ல ஆள் நீங்கள் சாப்பிடுங்கோண்டு. அது பிடிக்காத ஒரு காரணம் கிடையாது. என்ன மீன் சாப்பிட்டேன் நீ அன்றைக்கு? மீன் பொரியல் மீன் சாப்பிடுவோம் போல. பொரியல் மீன் சாப்பிடுவோம். பொரியல் மீன் சாப்பிட்றதா? நேற்று வெண்ணி விளக்கண்ண மீன் சாப்பாடு வாங்கி தந்தவர். வாங்கி கொண்டே தந்தது இல்ல? அப்ப செய்து தர இல்ல என்னதுன்னா அவர் எங்கே போயிட்டு வந்தவர். போயிட்டு வரையில அப்படி வாங்கி. நீ இப்ப இது அவன் வீட்டாள் மாதிரி கருவாட்டு குழம்பும் நேரம் இல்லை செய்கிறதுக்கு. அப்ப வாங்கி கொண்டு வந்தவர். அது ஒரு உரிமையோட சொன்ன நண்பன் தானே. வயசுதான் முப்பன நண்பன். அதுதான் இவன் உரிமையோட சொல்ல அவ்வளோத்துக்கு அவைக்குள்ள நட்பு இருக்கிறபடியே தான் அவ்வளோ உரிமையோட சொல்லி. ஏன் நம்மளுக்கு தெரியாது. நானுமே 45 நாளுக்கிட்ட இந்தியாவில் போய் நின்றுறாங்களானே. இந்தியாவில் அவன் ஆனால் உன்னோட இருந்தால் முதலே நல்ல மாதிரி. என்ன கனகாலத்து முதலே யூடியூபருக்கு முதலாவது ஆள் நீ தான். இல்லை யூடியூப்பில் முதலாவது என்னதான் முதலாவது ஃப்ரெண்ட்ஸ் நீ தான் 2 பேரும். ஒரு நாளைக்கு அவன் விட்டு நாங்கள் போகணும். ஒரு நாளைக்கு அவர் வாரண்டு சொன்னவர். எங்கே போகணும்னு சொல்லுங்க. அப்போ முத்தியங்காட்டுக்கு போகணும். நாங்கள் முத்தியங்காட்டுண்டா அப்படியும் ஒரு 2.5 மணி போகிறோம் போகிறதுக்கு இருந்து போவ. ஆனால் அந்த மாதிரி இடம் குள்ளா கட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கு. ஆட்டோ தான் எல்லாம் 4 கரையும் காற்று வர அந்த மாதிரி. ஏன் இதுக்கு ஏசி வருந்தேன் என்னோ தெரியா எனக்கு. ஆட்டோ மாதிரி இந்த கார்கள் ஆட்டோ தான். நீங்கள் முன் சீட்டில் இருந்து வரையில போல சேஞ்சிருந்து வரலாம். எனக்கு இந்த கார் வேண்டாம். இந்த கார் இருக்கிறதால தான் இந்த உடுப்பழைத்து கொண்டு வரேன் நான். ஆட்டோ தான் நல்லா. அப்போ வித்து போட்டு ஆட்டோ வாங்குவோமே. நீ ஏன் ஆட்டோவை வித்த? நீ ஏன் கார் விற்கல? ஏன் ஆட்டோவை வித்த? நீ ஏன் கார் எடுத்த? நீ ஏன் மோட்டர் சைக்கிள் எடுத்த? நீ மோட்டர் சைக்கிள் ஏன் வித்த? நீ மோட்டர் சைக்கிள் வித்தனா? மோட்டர் சைக்கிள் போட்டு பாட்டு படிக்குது. போன் பிள்ளையார் சொல்லி போட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு தோட்டங்கி விடும். இதில் பாருங்கோ பீட்ரூட் பட்டி கொண்டு இருக்கா. பீட்ரூட் கலரை பார்த்தாலும் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். விடிய விழனா எல்லாரும் ஏபிசி ஜூஸ் குடிக்குங்கோ. பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் 3 கலந்து நீங்கள் செய்து குடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஆப்பிள் இல்லாட்டி நீங்கள் நெல்லிக்காய் போடுங்க. நெல்லிக்காய் எங்களோட ஊரில் வசதி. ஆப்பிள் வேண்டாம் நிறைய காசு வேணும். இங்கே நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் குடிங்கோ. நெல்லிக்காய் காலம் கிடைக்க நெல்லிக்காய் போடுங்க. ஆனால் சீக்கு தேசிக்காயும் போடலாம் தானே. ஏபிசி ஜூஸுக்கு தேசிக்காய் முக்கியம். இல்லாட்டி அந்த டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்போ விட்டமின் சிக்கு தேசிக்காய் போடலாம். ஆப்பிள் இல்லாதவன் நெல்லிக்காய், நெல்லிக்காய் இல்லாதவ தேசிக்காய் அப்படி போடலாமே. இந்த கதைக்கிழங்கோ ஆப்பிள் பீட்ரூட்டு கேரட் போட்டு டேஸ்ட்டுக்காண்டி அப்படியெல்லாம் ஈஸியாக எடுக்கலாம். இங்கே முந்தி மாதிரி இல்லை. மற்றது தேசிக்காய் போட்டால் தான் 4 சாமானம் கலந்தால் தான் நல்ல டேஸ்ட் வரும். ஆப்பிள் அப்படியே வடித்து போட்டு குடிச்சா சும்மா அந்த மாதிரி இருக்கும். முடியவொன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே ஆப்பிளின் விலை தெரியுமே 200 ரூபா. சின்ன ஆப்பிள் 200 ரூபா.
அங்கே ஏபிசி ஜூஸ் 250 ரூபாய் தான் நான் தந்தேன். கஞ்சி 250 350 நினைக்கிறேன். நாங்கள் 350 அதை அதை இந்தா என்ன என்ன சுரண்ட போகிறீங்களோ? ஆ இதையும் கிடந்தது இங்கே காணையில் என்ன செய்த வேணும் தெரியல. சீவிரதம் இங்கே கிடந்த காணையில் இங்கே கிடக்கண்டு தெரியுமே. தெரியும் எனக்கு தெரியாது. காணையில் நல்ல விழ நான் இதொண்டு வாங்கி இங்கே தான் வாங்கினேன். வந்த அடுத்த நாள் வாங்கினேன். வந்த ஒரு 3-4 நாளையால இதிலே முறைஞ்சல. என்ன மற்ற வரையில் உறைஞ்சல் எப்படி உறைஞ்சல்? அது பெரிய சீதண்டா கொஞ்சம் தோசையோட சேரும். கரெக்ட் கலர் பார்த்தாது என்ன டார்க் கலர் இல்லை, கடுங்கலர் இல்லை, லைட் கலர். நாங்களும் இல்லை ஒரு இடத்த போகிறோம். என்னண்டு ஒரு இடத்த போகிறோம். இப்போ ஃபோன் அப்புறம் சொல்லுவோம். நான் டூர் போகிறோம். இதில் ஒரு கொஞ்சம் பெருசாக வருது இந்த தோசையோட சேராது. டூர் வீடியோ மேலே வேறு எங்கே போகிறோன்னு சொல்லுங்க. பாப்போம் டூர் போகிறோம் 2 நாள் டூர். நீங்களும் நானும் பரட்டேன். எங்கே அது 4 நாள் ஆறுதல் சொல்கிறோம். அது எங்கடா டூர் தெரியும் தானே டூர். அது ஆறுதல் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் சின்ன வேலை நான் சரியில்லை. இது கொஞ்சம் பழக்கப்படுத்தணும். பேர் தான் சரியா பழக்கப்படுத்தவும் இதுக்கும் பழக்கப்படுத்தவும். தோசைக்கல்ல வேறு தானே இல்லை. தோசைக்கல்ல வேறு தானே இல்லை. அப்படி இல்லை. இதில் ஒரு கொஞ்சம் பெருசாக பழக்கண்டு வருது. இது கொஞ்சம் நீரஞ்சல் ஏதோ கொப்பாட்டை கொடுத்துடுவோம் போட்டது. அவள் இருக்கிறா, அவள் பின்னால் இருக்கிறா. இந்த என்ன உறைஞ்சி முடிஞ்சு காணும் தானே. என்ன களைச்சி போட்டிங்களா? இது போட்டால் நல்லா இதெல்லாம் போட்டால் சத்து தெரியுமோ? சத்து தானே. ஆனால் இந்தளவு நான் சத்தான சாமான் தான் போட போகிறேன். ஒரு சொட்டு கோதம்பமாக போட போகிறேன். ஏன் கோதமா? பச்சைமா போடுறதுக்கு பச்சைமா ஆட்டாமாவும் போடலாம். நாங்கள் அங்கே கோதம்பமா போடல, ஆட்டாமா தான் பச்சை போடுறோம். நான் மறந்து அவிச்சமா வண்டி போட்டேன். அவிச்சமா வாங்கினீங்களோ? இப்போ ஆட்டாமா அவிச்சா மலிவா ஆட்டாமா 5 கிலோ 1250. நீங்கள் என்ன விலை குறை பண்ணி கூட என்ன வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்காவில் மேலிவு தானே. இங்கே பாருங்கோ, நான் அங்கே இருந்த ஆக்கள் சொன்னேன் இங்கே ஆட்டாமா விலியன்ட்டு. ஆனால் 5 கிலோ 1250 ரூபாண்டா. என்ன $5 5.5 அப்படி வரும். பரவாயில்ல வாங்கலாம். பெரிய பேக் அவிச்சமா பச்சையும் கிடக்குது. அந்த அங்கத்தையும் மாதிரி எல்லாம் கிடக்குது. இங்கே எனக்கு தெரியும் அப்படி கிடக்குமெண்டு. என்னது நான் போய் கேட்டேன் கடையில். ஏன்னடா எனக்கு டக்கண்டு இப்போ தானே போகணும். நான் டக்கண்டு தேவை வந்து அவிக்க கஷ்டமாண்டா. அவிச்ச ஆட்டாமல் இருக்கோன்னா இருக்குது. 5 கிலோ எனக்கு என்னத்துக்கு? டெய்லி 3 ரொட்டி சாப்பிடலாம் தானே. இங்கே எல்லாம் இருக்கு. கொத்து ரொட்டி இருக்குது. கொத்து ரொட்டி எல்லாம் ரொட்டியாகவே வரும். பீஸா இருக்குது. பீஸா தனியாக இங்கே பீஸா நீங்கள் வீட்டை வந்து பண்ணி செய்யலாம். மற்றது வேற என்ன அவன் வேணும் பீஸா செய்யும். எல்லாமே இருக்குது. இங்கே தேவையான செய்வேன். பேர்கர் செய்வேன். பீஸா எல்லாம் செய்வீங்களா? பேர்கர் எல்லாம் செய்வேன். பேர்கர் எல்லாம் செய்வேன். அது வாங்கிட்டு சாமான் பேர்கர் அந்த மாதிரி செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரி சாமான் வேண்டாம். இங்கே இருக்குது. எல்லாம் முழுக்கிழமை இருக்குது. இங்கே இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. சிக்கன் வேணும். எலும்பில்லாத சிக்கன் எல்லாம் டெய்லி வாங்கிட்டு வரேன். அது புரியும்போ அதுக்கு என்னன்னு தெரியல. எலும்பில்லா சிக்கன் வாங்கலாம். மற்ற அரைச்ச சிக்கன் வாங்கலாம். சோசேஜஸ் எல்லாம் அந்த மாதிரி செய்வேன். பேர்கர் இந்த சட்டியண்டா ஓகே. ஆனால் அந்த பேர்லாம் சொல்ல போல பாத்தியே பேர்ண்டு பர்கர் வேணும். சில பேர் பானெல்லாம் வித்தியாசமாக முறையில் செய்யலாம் தெரியுமா? பானும் செய்வீங்களோ? பானெல்லாம் வேற மாதிரி செய்யலாம். கலிஸ்டன் தான் காட்டி தந்தேன். வேற என்ன சாப்பாடு செய்ய தெரியும்? இடியப்பம் சுட தெரியுமே. இடியப்பத்தை புளிஞ்சு போட்டு அடுப்பில் வச்சா சுடும். அவிக்கிறது இல்லை, சுடுறது. இடியப்பம் சுட தெரியும். இடியப்பம் அவிக்க தெரியும், சுட தெரியுமே உங்களுக்கு? அதுதான் இடியப்பத்தை புளிஞ்சு போட்டு அடுப்பில் வச்சா சுடும். அது சுடுறது இல்லை, அது அவிக்கிறது. நான் சுட தெரியும் கேட்டான். அதுதான் அடுப்பில் வச்சா சுடும், சட்டியில் வச்சா அவியும். தண்ணி ஊற்றி வச்சா தான் அவியும். என்ன இங்கே பார்த்தி கரெக்டு சீவி போட்டு இந்த கரெக்டாக சீவி போட்டால் பேரங்க கரெக்டாக. இனி அடுத்தது பீட்ரூட்டோ? என்ன களைச்சி போட்டிங்களோ? உங்களுக்கு ஒன்றும் செய்து தர பழக்கம் இல்லை. இனி பீட்ரூட் நல்ல கலர். என்ன அடுத்தது ஆரஞ்சு. இனி சிவப்பு. இது சிவப்பு கொஞ்சம் நல்ல கலரை பீட்ரூட் ஆசையாக கிட பார்க்க. அந்த மாதிரி கிட கலரை பார்க்க. நான் பச்சையாக சாப்பிடுவேன் பீட்ரூட். நாங்களும் சாப்பிடுவோம். முந்தி பச்சையாக சாப்பிட்றேன். இல்லை இல்லையா பீட்ரூட்டோட இப்போ தேசிக்காய் புளிகள் இருந்தால் அந்த மாதிரி கிடைக்கும். பீட்ரூட் தயிர் சேர்த்து சம்பல் செய்ய அந்த மாதிரி. தயிர் இருக்கு. மணிச்சம்பல் செய்யலாம் தெரியுமா? சம்பல் செய்ய போறீங்களோ? சம்பல் செய்யலாம். அந்த மாதிரி செய்வேன் நான். கரட்டில் ஒரு தனி சம்பல், பீட்ரூட் ஒரு தனி சம்பல்,
தயிர் வேணும், நிறைய தயிர் வேணும். மணிச்சம்பளம்டா என்ன மணிச்சம்பளம்? மணிச்சம்பளம்டா சூப்பர் சம்பல், நல்லா இருக்கும். ருசியான சம்பளம் மணி சூப்பர்னு ஒன்று தான். அது கொஞ்சம் முதல் மணியாக இருக்குன்னு சொல்லினா அதுதான் அந்த சூப்பர். சூப்பர் தான் நல்ல. இனி அடுத்து என்ன எங்களோட ஊர் தோசை. இப்போ நாங்கள் கடைகளில் வாங்குற தோசை மற்ற உங்கள் வேறு வேறு மாவட்டங்களில் போய் எல்லாம் கிடைக்கிற தோசை பேப்பர் தோசை அந்த மாதிரி தான் இந்த தோசை வரவை. ஆனால் எங்களோட ஊர் தோசை அங்கே வேணால் பார்த்ததில்லை. ஆனால் அங்கே வீட்டிலையும் இப்படியெல்லாம் நாங்கள் செய்வோம், இது நெடுக செய்வோம் கூடுதலாக. அப்போ சில நேரம் தர்மிலாகம் நீங்கள் செய்கிற மாதிரி தோசை இன்றைக்கு செய்வோம் மாட்டோம். ஒரு நாள் அதண்டா வெயிட் பண்ண வேணும், கொஞ்சம் ஒரு நாள் வெயிட் பண்ண வேணும், உளுந்து முதல் ஊற போட வேணும். என்ன ஆனால் அந்த தோசை நாங்கள் ஒரு நாளும் வெளி கடையில் சாப்பிட்டதே இல்லை. இல்லை அந்த தோசை அது நல்லது. கொஞ்சம் என்ன சொல்லு, அது கலக்கிற விதங்கள் எல்லாம் சட்டியாக இருக்கணும். மற்ற ஒரு நாள் புளிக்க விட வேணும், குளிக்க விட வேணும். இட்லிக்கு மேலே தானே என்ன மற்றது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நல்ல இடிச்ச சம்பளம் வேறன் இதை எப்படி இருக்குமென்று பார்க்க போகிறேன். எப்படி என்று வேறன் மயங்கி விழுந்து ஓடுவேன். மயங்கி விழுந்து ஓடுவேணும். இந்த இப்போ சொல்லு மயக்கம் வருது பேருங்க எனக்கு. மயங்கி விழுந்து ஓடுவேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன் இது எங்கே போய் பழைய நீங்கள் கேட்பேன். சரியே கனடாவில் போய் தோசை சூட பழகிட்டு வந்துருக்கிறா. வேற தோசைண்டு இது வேறு மாதிரி. அப்போ 2 வருஷத்தில் 600 நாளில் அப்போ கணக்கு சமையல் பழகிட்டீங்களா என்ன? அந்த மாதிரி வைப்பேன்னா என்னது தோசையோ? நல்லா தாங்கள பீட்ரூட் நல்ல கலராக கிடக்கு. இந்த பீட்ரூட் போன இடமே இந்த கலரே மாறிட்டு பீட்ரூட் தண்ணி இந்த கலரை பாருங்க. பாருங்க கலர் அப்பா அப்பா இந்த நல்ல சோத்த கலர்லாம் கிடக்குது. என்ன பாருங்க சூம் பண்ணி காட்டுறேன் படிவா உங்களுக்கு. இதில் லிப்பாம் செய்யலாம் தெரியுமா? லிப்பாமோ? இந்த பீட்ரூட்டை புளிஞ்சு எடுத்து அதை எடுத்து மற்றது வசலின் இருக்கல்ல அதையும் போட்டு ஏதோ லிப்பாம் அங்கே போய் லிப்பாம் பூசவில்லை வேணும். அங்கே பூசாமல் இருக்கல பூச வேணும். தொண்டையெல்லாம் வட்டிச்சா சும்மா 100 தாங்குவீங்க. நல்லா இருக்குமா? அப்படி லிப்பாம் செய்கிறங்கிற விட்ட நாங்கள் செய்து நாங்கள் ஒரு நாள் லிப்பாம் செய்துட்டா சாப்பிட்றதுக்கு. ஐயோ லிப்பா செய்துட்டா சாப்பிட்றதுக்கு. ஐயோ என்ன அப்படியே தேய்ச்சி ஓட்டி இருக்கிறீங்க? அங்கே வந்து எல்லாம் கையில் இந்த குளிருக்கு கையெல்லாம் சுற்றிங்கிப்போம் பார்க்கல. 5 வந்தோடு பட்டு விட்டேன். எனக்கு கொழும்பில் வேற அந்த கையில் அந்த குளிருக்கு சுருக்கின தோல் சுருங்கும் குளிருக்கு எடுபட்டு விட்டு. சரி என்ன உங்களுக்கு நீ 6ஆம் மாதம் கூட கோயில் எழுதுவாங்க போது? 6ஆம் மாதம் இல்லை, வார மாதம் 20 21ஆம் தேதி தொடங்குது. ரெடியாக போகிறீங்க போல? அதுதான் எனக்கு மிஷின் பிள்ளையாக்கட சட்டை தைக்க மற்றது கால் கொதி ஒரு கண்ணம். உங்களோட சமையல் வீடியோக்களுக்கான ரெடியாக இருக்கு. நம்ம எந்த சமையல் வீடியோக்கள் வந்து இல்லையாண்டா பேசுவி. நம்ம எந்த நீங்கள் நான் சாரி ப்ளவுஸ் தைக்க வேணும். நிறைய சாரி ப்ளவுஸ் தைக்க. நான் துணி வாங்கிட்டு வரேன். இது ஒன்று தைப்போமே குர்த்திஸ், ஷோர்ட் குர்த்திஸ் தச்சு போட்டு பார்ப்போம். ஒரு இதாக வரது உண்டு. இப்போ இந்த அந்த ஸ்டைல்லையே இப்போ இந்த கடைக்கு தைச்சி போட்டு ஒரு 12 எனக்கு தைக்கலாம் கடை. நீ கடைக்கு தைக்கிற கதை சொல்ல இல்லை. ஒரு கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரே ஸ்டைலில் 13 தைப்போம். பார்க்க தைக்க தெரியும். வாங்கி போட்டேனோ சரி இல்லையோ? இதோ நேரம் செல்லுது. அப்படித்தான் நீங்கள் பெருசி இது ஏண்டா சாப்பிட்றதுக்குண்டா அந்த சம்பலுக்குண்டா பெருசில் செய்யலாம். தோசை சில நேரம் அந்த பெருசா பண்ண முடியும். இது சரி காணும் சாப்பிடுங்க. அதை அவ்வளோதான் சாப்பிடுங்க. காணும் எரி உரைஞ்சில சாப்பிடுங்க. சரி அடுத்து என்ன செய்யணும்? வெங்காயம் துக்க போட்டு கட் பண்ணணும். இந்த மிஷினுக்கு போட்டு கட் பண்ணா சரி. வெங்காயம் என்ன மிஷின் இந்த பாருங்க கலரை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா அந்த மாதிரி தான் கிடையாது கலர் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பச்சை மிளகாய் வைக்கட்டாம். இப்போ பச்சை கலர், ஆரஞ்சு கலர், சிவப்பு, மஜந்தா கலர் எல்லா கலரும் கலந்து கிடக்கு. என்ன ஆனால் இதுக்கு நான் ஒரு நாளும் செய்யலை. அப்போ அது தர்மிலா தான் செய்யும். நான் செய்யலை. ஆனால் முதல் முறையாக ட்ரை பண்ண போகிறேன். இதுதான் நாங்கள் வாங்கி வச்சு வெட்டுறது ஈஸி வேலை. ஆனால் இங்கே நீங்கள் வந்து இது இல்லை தானே. இது $5. $5 கடையில் இது வந்து
இப்படி நீங்கள் தூளாக வெட்டி போட்டு ஒரு உரலுக்கு போட்டு இஞ்சி உள்ளி இடிக்கிறோம் அந்த உரலுக்கு போட்டு துவைச்சி போட்டு போட்டால் நல்லா. ஆனால் வெட்டி போட்டு போட்டால் கொஞ்சம் சேராது. இஞ்சியும் பட்டுமா? இஞ்சி போடுறேன். இஞ்சி உள்ளி வெட்டம் என்ன? இஞ்சி உள்ளி வெட்டம் கொஞ்சம் வெட்டி போட்டு போடணும். கொஞ்சம் தூளாயும் வெட்டும். இது என்ன வெட்டு தோந்துருச்சு. இந்த வேறங்கோ ஓகேவா? வெங்காயம் வெட்டத்தை அப்படியே போடுங்கோ. வெங்காயம் வெட்டத்தை வெங்காயம் வெட்டமோ அது வெட்டாட்டி நீ தான் போகிறோம். அது பிரச்சனை இல்லை, வெட்டு போடும் பிரச்சனை இல்லை. வெட்டு நேரம் பறிச்சு இழுக்கணும். என்ன நான் இழுக்கிறேன். ஆனால் நிறைய போட்டு செய்யலாம். இது நிறைய போடலாம். வெட்டுதா? வெட்டுதே. வெட்டுது. இது மட்டும் வெட்டா கேட்குறேன். இந்த நான் வெட்டுறேன். இந்த பேரங்கோ அவா வெட்டியே வேறு வாசி வெட்டு போட்டு. இங்கே நான் இந்த பேரிச்சை கொண்டு வரேன். இந்த காட்டி போட்டோம். இங்கே வேணுங்கோ. இது என்ன சொல்லுங்க பார்ப்போம். என்னன்னு சொல்லு பார்ப்போம். ஓட்ஸ். ஓட்ஸ் ஓட்ஸ் நல்லா கிடங்க. சாப்பிட்டு பார்க்கட்டே. நல்லா இருக்கு. அந்த இதுக்குள்ள ஆப்பிள் இந்த தண்ணிக்கு பதிலாக பசுப்பால் விட்டுட்டு ஆப்பிள் வெட்டி போட்டு சாப்பிட நல்லா. இங்கே வேறுங்க. இது உளுந்து நான் ரெண்டையும் மறைச்சி கொண்டு வரேன். சரியோ ஃப்ரெண்ட் இருக்கு. இந்த வேறுங்கோ இழுக்கிறேன். வெட்டு படுது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இது ஆனால் நல்லா வெட்டுப்படுது. துண்டு துண்டை இங்கே வேறுங்கோ. இது தெரிஞ்சிருந்தா நான் டெய்லி வெங்காயம்லாம் போட்டிருப்பேன் வெட்டி கறிக்கு. இந்த வேறுங்க இப்படி அப்பா இந்த எப்படி வந்திருக்கேன் வேறுங்கோ. குட்டி இப்படி தெரியாம போட்டு எனக்கு இவ்வளோ நாள் வாங்கி இருந்தது. தெரிஞ்சிருந்த டெய்லி நான் நல்லா சமையல் செய்து எனக்கு கயிறு அருந்த வாழ இது இங்கே இருக்குடா. இங்கே பார்த்துனா கீழ்ச்சில் அங்கேயும் இருக்குது போல. இந்த என்ன மாதிரி சின்ன நான் அப்படி வந்திருக்கேன் குட்டி. கணக்காக வட்டி இருக்குது. இனி பிரச்சனை இல்லை. இனி ஒவ்வொரு நாளும் வெங்காயம் மிளகா வட்டி போடுவேன். பிரச்சனை இல்லை. ஜோசிக்க தேவையில்லை. நான் கறி இடைக்கிடையே காய்ச்சிட்டேன். நான் இப்போ வெங்காயம் மிளகா வட்டி போடலாம். இந்தாங்க கையால் வந்து அதை அமர்த்தி பிடிக்கணும். அப்போ தான் என்ன நிலப்படுது நிலப்படுது. கரையை போட்டு நடவான் தட்டிலினா தான் உள்ளுக்கு சாக சின்ன நாக்கம். என்ன இறச்சாச்சு இங்கே இந்த வேறுங்கோ. இதுக்கு ஓட்ஸும் என்னவும் போட்டு இறச்சி கிடக்கு. ஓட்ஸும் உளுந்தும் ரெண்டும் வந்து சூப்பர் சத்தான சாப்பாடு. சூப்பர் சத்தான சாப்பாடு. என்ன சூப்பராக இருக்குமா? அந்த மாதிரி இருக்குமா? மற்றது என்ன சொல்லுங்க. என்ன வருத்தக்காரர் ரெண்டாலும் இப்போ கோதுமை சாப்பிடாதவை இப்படி செய்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் சாப்பிட்டீங்களோ இந்த தோசையை விட்டே போக மாட்டீங்க. அப்படி ஒரு டேஸ்ட். நான் சாப்பிட்டபடியே தான் சொல்லுறேன். இடிச்ச சம்பளம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும். என்ன இல்லை சம்பல் தேவையில்லை. மரக்கறி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போடுறேன். நல்லா ஏன் முந்தி மாதிரி இப்போ அந்த ரொட்டி சுடுறையில் ஒரு தரம் பெருசா எண்ணெய் ரொட்டி எண்ணெய்க்கு போட்டு அது என்ன சொல்லி இப்போ எல்லாருக்கும் வருத்தம். அதால் அதுகளை விட்டு இப்போ ஆரோக்கியத்தை தேடி எல்லாரும் போகிறோம். அந்த டைம்ல எல்லாரும் பேகில் வேலையை செய்து போட்டு அதை சாப்பிடுவேன். இது என்ன சொல்லுவாப்போ? ஆட்டாமா அவிச்சமா. ஆனால் கொஞ்சம் தான் போட போகிறோம். கணக்க போடையில் மிளகா காணும் பேந்து பார்த்துட்டு போடுவோமா. அடுத்து என்ன போட போகிறீங்க? மற்ற இது கோதுமைமா. தெரியும் தானே இந்த ரொட்டி வெங்காயம்லாம் எல்லாம் போட்டு அங்கொன்றும் அவிக்க தேவையில்லை. ஒன்றும் அரிக்க தேவையில்லை. ஒன்றுக்குள்ளேயும் ஒரு கழிவும் இருக்காது. அப்போ நல்லா என்ன இங்கே இந்த இப்படி மாவுன்னா இங்கே எப்படி எவ்வளோ காலம் கிடக்கும்? ஒரு 2 மாதத்துக்கு மேலே கிடவாது. அப்படியும் வண்டு பிடிச்சி விடும். அங்கே 1 வருஷம் 1.5 வருஷம் எல்லாம் கிடக்கும். இதை நிறைய அரிக்கணும். இதெல்லாம் இது இங்கே அரிக்கணும். பாருங்க என்னோண்டு கேட்டு வந்து நான் அதுக்கு மறந்து விட. என்னடா கேட்டேன் நான் ஆடா இன்னும் கேட்டு வந்து நான் மறந்து விட்டேன். நான் அது கிடையாது. கோதுமைமா எண்ணெய் ரொட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? உங்களுக்கு எண்ணெய் ரொட்டி நல்லாம. ஆனால் அதெல்லாம் அங்கே இல்லாமல் அங்கேயும் செய்கிறேன். இல்லை நீ இங்கேயும் செய்யக்கூடாது. இதேன்னு போடுறேன்னு தெரியுமோ இந்த கோதுமைமா. நான் ஆட்டாமா பச்சையாக வாங்கியிருந்தால் இந்த கோதுமை போட தேவையில்லை. பச்சையாக வாங்கியிருந்தா போட தேவையில்லை. அதை அவிச்சம்மா மறந்து அவிச்சத்தை வாங்கி போட்டேன். அதால் இது கொஞ்சம் பச்சைமாக தான் இதுக்கு நல்லா. எண்ணெய் ரொட்டின்றது நீ சாப்பிட்ருக்க? எண்ணெய் ரொட்டி மறந்தே போட்டு நான் தெரியுமா? எண்ணெய் ரொட்டியை இங்கே வேறு அது என்ன எண்ணெய்க்க போட்டு பொரிக்கிறது தான் கோதுமைமா. மிளகா கரட்டுகள் இப்படித்தான் தேங்காய் போயெல்லாம் போட்டு தான் போடுறோம். அறியாது இம்மளம் தான் கோதுமைமா. சரியோ அரிக்குது இல்லை. அது நல்ல மாதிரி தான் போடுங்க. இங்கே அரிக்குதான்.
இந்த வேறங்கோ மாவெல்லாம் அரிச்சு தான் போடுறா. ஆனால் ஒன்றும் இல்லை, இதுக்குமே ஒன்றும் இல்லை. நாள் போனால் தான் கொஞ்சம் பிரச்சனை. எல்லாம் இங்கே நீட்டாக தான் பெறுது. நீங்கள் அந்த காலத்தில் 2 வருஷத்துக்கு முதல் இப்படி இருந்தது போல அப்படியே வந்துருச்சது. இப்போ மாறி விட்டுதான். ஓ இலங்கை இல்லை நீட் கிளீன் ஸ்ரீலங்கா. கிளீன் இல்லைங்க. கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி போட்டு ஒரு சட்டை ஒன்று தானே. இன்றைக்கு ஒரு ஆட்டோ பார்த்தோம். ஆட்டோ பார்த்தோம். ஆட்டோ பெரிய இதெல்லாம் பூட்டி அதெல்லாம் பூட்டி பெருசாக அடிச்சிருக்காங்க. எல்லாம் செய்து போட்டு அதில் கிளீன் ஸ்ரீலங்கான்னு அடிச்சு வச்சுக்கிறான். அது தேவையில்லா சாமான் எல்லாம் பூட்டி போட்டு அந்தரத்துக்கு இதை அரிக்கலாம். ஏனென்றால் நானே நீ அரிக்கன் எடுத்து அதுக்கு ஒரு பெரிய சட்டி எடுத்து இது கொஞ்சமாவுக்கே என் பெரிய அரிக்கன் அதைத்தான் இந்த தேயிலை வடி எடுத்துக்கொண்டு வந்தேன். தேயிலை வடி ஒன்றும் இல்லை பாருங்க, ஒன்றும் இல்லை, அதுக்குள்ள ஒன்றும் கழிவு வேறே இல்லை. இதுகள் எல்லாத்தையும் மங்கால் எடுத்து வைப்போம். சரியோ தோசை சுடுறதையும் கூட தோசைக்கு செய்கிற வேலை பெரிய வேலை என்ன ஏது இல்லை, இது நல்ல ஓகே சூப்பர். இது அடுத்து என்ன போகிறீங்க? அடுத்த இதை போட்டுட்டு தான் இதுகளை போட போகிறேன். என்னென்னா அந்த இதுன்ற கை அப்படியே இதை கடைசியாக போட்டு கரைக்கலாமல. அடுத்து என்ன? எடே நல்லா வட்டி போட்டான் பார்த்தியே. எப்படி கிட நீங்கள் வட்டிக்கு நல்லா வட்டி. இது நல்ல காலம் வரேக்கேண்டா வருமா கலட்டுங்க. ஓ நான் வரேக்கேண்டா இது வாங்கி இருக்க மாட்டேன். முதலே வாங்கி வச்சேன். என்ன 2 வாங்கியிருக்கலாம் நீங்கள்? பழதாயினா அது பழதாகாது, அருமோ. ஆனால் அந்த வயர் அருந்தா செப்பு இது போல எப்படியுமே நீங்கள் இதுக்கு ஒன்று ப்ரோக்கோலி இல்லை கொடுத்து பேர் விளையாட்ட பேர் ப்ரோக்கோலி இருக்குதாடே. ஓ போடலாம், அரைச்சா போடலாம். போட போறியே அதெல்லாம் கொண்டு வந்து போட போகிறேன். அதுக்கு டயட்டுக்கு நல்ல இல்லை. இதுக்கு போட போறியோ? இப்போ இல்லை பேருந்து ப்ரோக்கோலி கோலிஃப்ளவர் பாருங்க. இது பச்சை மிளகா வெங்காயம் பிடிக்கிற பச்சை மிளகா வெங்காயம். ஆனால் கொஞ்சம் என்ன சொல்லுங்க பாப்போம். இது நான் அங்கே இருந்தபடியாக கிடந்ததை கொண்டு வந்தேன். நான் வேணும் எப்பயோ வாங்கி வச்சிருந்ததை கொண்டான் நான். ஆனால் இங்கேயும் எல்லா இடத்தையும் இருக்குது. இது இருக்குது. நீங்கள் வந்து இல்லி என்று சொன்னால் வெங்காயம் மிளகாய் வெட்டுங்கோ. வெட்டி போட்டு இந்த உரலுக்கு இடித்து போட்டு போடுங்க. இடித்து போட்டு போட்டால் செய்கிறோம். இடித்து போட்டு போட்டால் தான் அந்த தோசையோட செய்கிறேன். இங்கே வேணுங்க கரெக்ட். இந்த கரெக்ட். ஆனால் மாவு எவ்வளோ போடுறேன்னு வேணுங்க. இதில் எவ்வளோ சத்து இருக்குமெண்டு வேறு. மாவை விட மிரக்கிறது தான் கூட. மாவை விட மிரக்கறி இதையும் இந்த ஓட்ஸும் இது வந்து இந்த வேறங்கோ உளுந்தும் எப்படி கலர் மாற போகணும். வேறங்கோ எல்லாம் கலக்கி எடுக்கல நல்ல சோத்த கலர்லாம் வேறு, சிவப்பு கலர்லாம் வேறு. இது சரியான சத்து. இந்த நல்லெண்ணெயும் சத்து தானே. என்ன நல்லெண்ணெயும் சத்தா நான் பெரிய அளவில் எண்ணெய் தேவைப்படும். அந்த சட்டியல்லோ எண்ணெய் பெரிய அளவில் தேவைப்படும். ஆனால் நீ சாப்பிட்டு பாருன்னு எப்படி கிடக்கண்டு பாரு. உப்பு சாப்பிட்டா கிடவாது. உப்பு நான் எடுத்தான் போட போகிறேன். இங்கே அடுத்து வச்சுக்கிறேன். நான் இப்போ உப்பு போட மறந்து போடுவீங்க. உப்பு எடு. இதாங்க உப்பு. உப்பு இப்படி கரண்டியால் கிள்ளி போட்டால் எனக்கு அந்த கணக்கு தெரியாது. இப்படி கிள்ளி இதில் போட்டால் தான் கணக்கு தெரியும். கையில் போட்டு இப்படி போட்டால் சரியாக கணக்கு. ஓ காரம் இவ்வளோ காணும் இது கச்சாவும் கூட பொறுப்பேன். அப்போ போடாங்க அப்போ எடுத்து நீ போடட்டாமல் எடுத்து போடு. காணும் இந்த அவன் அந்த கணக்கு சொல்கிறப்ப இந்த வேறங்கோ இதுதான் மெயின் விஷயம். கலர் மாற போகுது வேறங்கோ. இப்போ தண்ணி கடை பக்கத்தில் தண்ணி விட வேணுமா? தண்ணி விடத்தானே வேணும். உனக்கு ஊறுது இப்போ வாய் ஊறுது. இப்போ உண்மைக்கு சொன்ன மாதிரியே வாய் ஊறுது. ரோஸ் கலர்லாம் வருது. நான் சில நேரம் மச்சம் ஆக்குறதுக்கு வேற ஏதாவது மச்சமும் போடலாம். முட்டை போடலாம். போட போறீங்களே? ஏன் அட்டிச்சா முட்டை சாய்வக்குன்னு இது முட்டையும் போட்டு செய்யலாம். இது பார்த்தேன். அதுதான் சொல்கிறேன். அந்த முட்டையும் போடலாம். சில மாசு கருவாடு தூளும் போடலாம். மாசு கருவாடு தூள் எல்லாம் போட்டு பேத்து கறிமாடம். ஆனால் முட்டை போட்டால் என்ன நல்லா இருக்கும். முட்டை இதுகள் செய்வாங்க. சட்டி செய்வோம். இல்லாட்டி முட்டையும் போட்டுருப்போம். ஆனால் முட்டை போட வேறு கிண்ணிக்கு கலந்து போடுவோம். மரவாசி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன வேறு இருக்கு தானே உங்கள் அதில் ஒரு கிண்ணி உண்டு. அது மச்சம். இதுவும் மச்சமே. இது சைவம். சைவம் இது. இஞ்செல்லாம் நாகனை கேட்க எல்லாம் மச்சமாக்கி போட்டு தான் இருக்கிறோம். தேங்குழலுக்கு போடுவாங்க.
எப்படி பீட்ரூட்டிൻ്റെ கலர் தான் வருது கரட்டிൻ്റെ கலர் வரும் அது பீட்ரூட் டக்கான கலர் ஆகும் அதானே லிப்பாமுக்கு இதை பாவிக்கணும்னு சொன்ன நீங்கள் இப்போ நீங்கள் கலருக்காண்டி தான் பாவிக்கலாம் மற்ற கலருக்கு இல்லையடாப்பா அப்போ மற்ற அது ஒரு எஃபெக்டும் இல்லை ஒரு பிரச்சனையும் பெறாது அதில் மட்டும் சத்தாம் சொண்டு நல்லா சோத்து போய் கிடக்குமா கொஞ்சம் தண்ணி விட தண்ணி கொஞ்சம் விட்டால் தான் நல்லா இருக்கும் தண்ணி விடணும் அந்த முட்டையும் எடுத்தா முட்டையோருக்கு அடுத்து வாங்க எப்படி வடிவாக்கட என்ன நல்லா இது என்ன கலர் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி கலர் ஏன் நீங்கள் அங்கே செய்யலையே எப்படி நாங்கள் வந்து பெருசா துருவி போட்ட நாங்கள் பெருசா போட்ட நாங்கள் பெரிய பல்லில் பெருசா போட்டது இப்படி ஒரு தோசைண்டைக்கு தான் கிணவர் பார்ப்பேன் நம்ம என்ன கிணவர் இப்படி ஒரு தோசைண்டைக்கு தான் பார்க்க போய் நம்ம பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது என்ன செய்ய போகிறீங்க அடுத்தது இன்னொரு தோசை அடுத்த தோசை என்ன முட்டை தோசையா இந்த கலவை எடுத்து 2 முட்டையை விட்டு இது முட்டை தோசை இது ஊர் முட்டையோ இது ஊர் முட்டை இல்லை இது பாம்பு முட்டை இல்லை ஊர் முட்டை எப்படி இருக்கு அது சின்ன முட்டை இஞ்சி அடிச்சு ஊற்றியாச்சு முட்டை இது இந்த கடைசியாக கிடந்த இது என்னது பீட்ரூட் கொஞ்சம் போட்டு சட்டியை இருந்ததை கடைசியாக வளைச்சி போட்டேன் நான் சரியா கிளவுங்க நல்லா கிளவுங்க இந்த வேறங்க முட்டை கிளக்குறா ஒரு மாவில் 2 தோசை முட்டை தோசை சாப்பிட்றாங்க முட்டை தோசை சாப்பிடலாம் நார்மல் தோசை சாப்பிடலாம் சரி இந்த மாவை கலந்து போட முடியும் இந்த மாவை கணக்கப்படலாம் கொஞ்சம் தான் போட போடும் இதை மிச்சத்தை நாளைக்கும் வைக்கலாம் இந்த இதை சுட்டு முடிக்கவும் 2 என்ன முட்டு காணும் என்ன நல்ல சத்தாக இருக்கும் இது சத்தண்டா அப்படி சூப்பர் சத்து இதெல்லாம் வேற லெவல் சத்து இப்போ காட்டுறது கையில் நீ ஒருக்கா சும்மா பச்சையா ஒருக்கா சாப்பிட்டு பேர் பார்ப்போம் நல்லா தான் கிடக்கு அதான் சாப்பிடுவோம் நல்லா தான் இது முதலாவது முட்டை சாப்பிடக்கே வாசம் வருது முதலாவது முட்டை தோசையோ மறக்கிற தோசையோ என்னண்டாலும் சொல்லுங்க நீ அடுப்பை மூட்டும் போவேன் அப்படியே சரிதானே ஒரு கிழக்கு அடுப்பை மூட்டினா சரிதானே பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவை கிளந்தாச்சு முதலாவது முட்டை தோசை தான் சுட போகிறோம் நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றுங்க அப்போ நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊத்துறே இல்லை சொட்டில் கொஞ்சம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் துணியண்டா நல்லா கிடக்கும் ஒரு துணியண்டா இப்போ கீட்டே இருக்குது இன்னும்ல இல்லை இப்போ விட வேண்டாம் துணி போட்டு இப்போ எண்ணெயை விட்டா இந்த மா வந்து இப்படி பெறவேலாது அப்பப்போ விடலாம் துணி எல்லாம் ஒரு வெள்ள இல்லை இது அந்த மாதிரி சட்டி இல்லை இது வேற சட்டி இல்ல விடுங்க என்னண்டா எண்ணெயை விட்டால் இந்த மா வந்து பெறவேலாது எண்ணெய் விடாது பெறவிடாது இப்போ என்ன செய்ய போறீங்க இது அப்ப நார்மல் சட்டி இல்ல இது கொஞ்சம் நார்மல் சட்டி இல்ல தெரியும் எனக்கு இது கனடால நடக்குது சட்டியும் ஒட்டாது எண்ணெயும் ஒட்ட விடாது மாவை சரியோ இப்போ என்ன செய்ய போறீங்க இப்போ போறணும் இந்த கொதிக்கட்டு கொஞ்சமா பூசினா நல்லா அவ்வளோதான் காணும் அவ்வளோதான் வெளியே இருக்க சட்டி இருக்க பிளேட் நீங்கள் அந்த இது இருக்கு தானே இந்த இது அதுக்கு தான் கிடக்கு விளங்குது உங்களுக்கு சட்டி இந்த இதில் எப்படி பிளேட்னா சரி இதுக்கு துணி தேடி தெரியுறீங்க நீங்கள் சரியா முதலாவது முட்டை தோசை எனக்கு அதுக்கு வேற கரண்டி வேணும் மடுத்தர வேணும் கரண்டி சரி ஓகே இது சைவ தோசை இப்போ என்ன பெற முடியான்னு சொன்னீங்க என்னது இது தண்ணி தன்மையாக்கணும் தண்ணி பத்தாது இல்ல அந்த எண்ணெய் விடாம பேர்ந்து விட்டா ஓகே யாரு சரி விடுங்க நீங்க இது பெற பத்தவே இல்லை காணும் ஓகே காணும் இனி பெறவாதீங்க இந்த பாருங்க தோசை சுடுபடுது பார்க்க ஆசையாக தான் கிடக்கு உங்களுக்கும் ஆசையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்துறீங்களோ இந்த இப்பயே மேலே அழகுதா அது வேறங்கோ இப்பயே கவுக்கலாம் போல தண்ணி பத்தாது தண்ணி கொஞ்சம் விட போகிறோம் இந்த வேறங்கோ என்ன விடங்கோ இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாது இந்த வேறங்கோ தோசை அப்பா பார்க்க என்ன உண்ட ஊறுது போல நல்ல வாசம் அடிக்குதா ஊறுது ஆனால் வெங்காயம்லாம் இன்னும் கொஞ்சம் கூட போட்டால் நல்லா கிடக்கும் ஓ இப்படி வித்தியாசமான சமையல்கள் பார்க்கணும்னு சொன்னால் தமிழ் ப்ரோ சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க சத்தான சமையல்
கவலைங்க நீ நல்லா இதாகிட்டது. முந்தி தான் நான் இங்கே இருக்க சத்து இல்லாமல் மாவை மட்டும் சாப்பிட்றது, இப்போ அங்கே போட்டு வந்து சத்தா மட்டும்தான் சாப்பிட வேணுமான்ட்டு. இது கொஞ்சம் எரிக்குது போல அங்காலம். இல்லை இல்லை இருக்கு. கவிட்டு போடலாம் அந்த 2 தரம். இந்த வேற ஓப்பா அது ஏறு அதுக்கு கொஞ்சம் இனித்தான் இந்த எண்ணெய் விட்டா பொரியும். சரிக்கும் இனித்தான் நான் எண்ணெய் விடுறது 2ஆம் தரம். அது அந்த எண்ணெய் தோசைக்கு இல்லை ஒரு சொட்டு விடுறது, பாப்பா இருக்கா ஒரு கொஞ்சம் விடுறது, கரண்டி கொஞ்சம் முழுக்க. ஓகே இந்த வேறங்கோ அப்படியே சரிக்க வேணும் போல. இந்த வேறங்கோ எப்படி இருக்கு பார்த்தீங்களா தோசை? உங்களுக்கு மாசியா இருக்கும் இப்படி தோசை பார்க்கறதுக்கு. நீ என்ன இப்படி கலர் தோசை இங்கே பார்த்தனியா? அப்போ கடை கொண்டு போடுவோம் கலர் தோசை கடை. வெளிநாட்டில் வந்து ஆனால் இது இதை சாப்பிட்டு பார்க்க உங்களுக்கு வித்தியாசம் வேற மாதிரி தெரியும் பாருங்க, எப்படி இருக்குமான்னு அந்த மாதிரி இருக்கிற கறி எடுங்க வாய் ஊறுது கறியண்டு சாப்பிட. அதுக்கு வேகவில்லை வேணும், வேகாம இன்னொரு காப்பினா தான் இன்னொரு கப்பிட்டுங்க இந்த பக்கம் பார்த்தனீங்களே, இந்த பக்கம் பார்க்க இன்னும் திறமை கிடக்கு பார்க்க தோசைய. மெடவளம் பிரட்டுங்க கொஞ்சம் வேகும். வேகிறதுக்கு அடிப்பாக தண்ணியாக விட்டால் பக்கண்டு மெல்லிசா. இதுக்கு வந்து என்ன சொல்லும், இதுக்கு நாங்கள் கொஞ்சம் வறுத்த ரவை போட்டோம் என்றால் டக்கண்டு இதண்ணும் வேகும். அது மொறுமுரண்டല്ലോ வரும், அப்போ மொறுமுரண்டு டக்கண்டு வேகும். வறுத்த ரவை கொஞ்சம் அந்த ஓட்ஸோட போட்டு அரைச்சா கோதுமை மாவு போட தேவையில்லை. கோதுமை மாவோ ஆட்டா மாவோ போட தேவையில்லை. ஆட்டமா சத்து தானே, அது 2ம் போட தேவையில்லை. நாங்கள் ரவை போட்டா போட தேவையில்லை, வறுத்தது தான் போட போகணும். ஆனா எனக்கு பார்க்க ஆசையா இருக்கு. சரின்னு எடுத்து தாங்க நீங்க ஒரு வேகட்டுக்கு நீ என்ன அவசரப்படுற? வேகாமா இந்த போயிட்டு வேறங்க நீ நடுக சுட்டு திரை சொல்ல போறான் போல தான் எனக்கு வேலை. ஆனா ஈஸி வேலை பார்த்தனியும். ஈஸி வேலை தான். சும்மா இந்த ஆள் இங்க ஹோப்பியோட வந்துடுது. இந்த பாருங்க ஹோப்பி ஆட்டாமாவில் தோசை வரும். நான் சும்மா நோம்பல தண்ணியாக கரைச்சி போட்டு உப்பையும் போட்டு தேன் போட்டு அதுதான் கொப்பாக்கு தெரியும். சும்மா ஆட்டா மாவில் அதை முந்தி செய்கிறது அப்படித்தான். இதுகளெல்லாம் இப்போ வந்து என்ன சொல்லுங்க, எல்லாம் வளர வளர ஆக்கள் வந்து அந்த எல்லாம் வளர வளர அந்த சத்தை மட்டும்தான் சாப்பிடணும். வருத்தங்களும் வருது தானே, வருத்தங்கள் வேற, அப்போ சத்தா மட்டும் சாப்பிட வேணுமென்ட்டு தாங்க வரதுக்கு மேலே என்ன இந்த வளம் தான் படிவா இருக்கு. என்ன அது போய் தங்க வேற இதுக்கு மேலே போய் நம்ம கருகி போடும். எடுங்க காணும் இந்த இதுக்கு போட்டுத்தாங்க அந்த பிளேட்ல போட்டு. அடுத்தது முட்டை தோசையை போடுவோம். இந்த முட்டை தோசை என்னது? இது முட்டை தோசை என்னண்டா, இது இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் மச்சம் சாப்பிடுவோம். இது வந்து மச்ச சட்டி, இதை வந்து தான் செய்வோம் மச்சமாக கரைச்சி வச்சுக்கிறோம். இந்த வேறங்க இதுக்கு தண்ணி கலந்து நீங்கள் அப்படியே முட்டை கலந்தது தானே என்ன? இது அந்த மாதிரி வருது என்ன? கொஞ்சம் முட்டை போட்டது தானே, முட்டை போட்டது தானே, தண்ணியாக வரும். தண்ணி என்றதுல சூப்பரா அந்த முட்டை தோசை, முட்டை பீட்ரூட் ஃபுல் சத்து, புரோட்டீன் இருக்குது, மற்ற ஃபைபர் இருக்குது, எல்லாமே இருக்குது, முழுக்கெல்லாம் இருக்குது. இதில் தேவையானாக்கா சுட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி சில நேரம் எண்ணெயும் ஊற்ற தேவையில்லை. இந்த சட்டி இருந்தால் எண்ணெயும் ஊற்ற தேவையில்லை. என்ன எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சம் ஊற்றலாம், கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணியாக கிடைச்சா சரி. இது நல்லெண்ணெய் விடலாம், கொஞ்சம் நல்லெண்ணெய் பாவிக்கலாம், பிரச்சனை இல்லை. கறியால கொஞ்சம் ஊற்றினீங்க கொஞ்சம் மொறுமொறுப்பாக வர வேணும். ஆனால் மொறுமொறுப்பாக வர காணும் எனக்கு ரவை மட்டும்தான் மொறுமொறுப்பாக வர்றதுக்கு ரவை போட்டா சரி. இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கட்டே நான் முதலாவது. நீங்களே சாப்பிட்டு பார்க்க போறீங்க. நானும் வரட்டே பக்கத்தில் இங்கே அவனை கொடுங்க இன்றைக்கு முதலாவது பேந்து அவன் சாப்பிட்டு பார்க்கட்டும். முதலாவது பேந்து சொல்லிவிட அவனுக்கு கொடுங்க. நீ சாப்பிட்டு பேர் முதலாவது. கமராமேனுக்கு இந்த தோசை பிடிச்சதாம். ஆளுக்கு முதலே வாய் ஊறினது. அன்றைக்கு மீன் குழம்பு சாப்பிட்ற இல்லைன்னு சொல்லி சாப்பிட இல்லை. ஆனால் பிறகு ஆள் கொஞ்சம் அன்றைக்கு முதலாக சாப்பிட்டனே அல்லது இல்லை? பிறகு நான் இல்லை அன்றைக்கு தான் மீன் சாப்பிட்டனே இல்லை முதல்ல முப்பாலும் சாப்பிட்டேன். இல்லை பொரியல் சாப்பிடுவோம், கறி சாப்பிடலாம். பொரியல் சாப்பிடலாம், கறி சாப்பிடலாம். அன்றைக்கு கொஞ்சம் பிறகு தான் சாப்பிட்டேன். முதல் கேட்க சாப்பிட இல்லை. இப்போ இந்த வில்லங்கமாக கொடுத்து சாப்பிட்டேன்.
இன்றைக்கு இது பிடிச்ச மாதிரி ஆளுடைய ஃபீலிங் தெரியுது. பார்ப்போம் கொடுத்து முதலாவது. அப்படி எஞ்சால இதை இருக்கா கவுட்டு போடுங்கோ. இப்போ தெரிய போகுது என்றால் எண்ணெயும் இல்லை தானே. இந்த வேறங்கோ தோசையை முட்டை போட்டு வரியா அந்த முட்டை தன்மை தெரியுது என்ன. இந்த வேறங்கோ நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. நான் இல்லை அப்பாட்ட கொடுப்போம். நீ சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு இல்லை சும்மா சொல்றியா? கீரை வடை இருக்கு. ஓ கீரை வடைக்கு அந்த வீட்டு எல்லாம் போடும். அதே மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கும். வித்தியாசமா என்ன தோசை மாதிரி இதுக்கெல்லாம் அந்த சம்பலோ அந்த கறி ஒன்றும் தேவையில்லை. நோம்பலா சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட். பார்த்தீங்களோ சமையல்காரர்கிட்ட ஃபுல்லா பேரன் எல்லாம் சொல்றாரு இப்படி இருக்கண்ட. நல்லா இருக்குதா? ஆள் இருக்கும். இங்க எனக்கு வாய் ஊறி கொண்டு இருக்குது ஒரு பக்கத்தால. சூப்பர். சரி நீங்கள் சாப்பிடுங்க. இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க. அடுத்த நான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. என்ன சொல்லுங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இதான் திறமையா இருக்கு. அப்ப நீங்க சுடுறாட்டு சொன்னீங்க. நீங்க நான் ஆட்டம் அல்லதான் நீ அது ஒன்று பண்ணி போடுறீங்க. ஒரு தோசை உப்பு போட்டு கலந்து போட்டு. சரியா நீங்க சாப்பிட்டு காட்டுங்க. என்ன சொல்லுது? பஞ்சு மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி. இந்த ஓட்ஸ் தான் பஞ்சு மாதிரி கிடக்கு போல. என்ன போய் ஓமடா நான் சொல்ல நீ சும்மா இது வீடியோ காசு சொல்றேன்னு நினைக்கிறேன். அந்த கீரை வடை தன்மை இருக்குது. அதான் கீரை வடை சாப்பிடுறோம். தோசை எப்படி சாப்பிடுறேன்? நல்லா இருக்கு. உண்மைக்கு மாசியா இருக்கு சாப்பிட. அப்பா இந்த இதுதான் பேரம் கொஞ்சம் அப்படியே தோசை தன்மை கறிக்கு வந்துட்டு. ஆனா மரக்கறி இன்னும் கூட போடலாம் போல. போட்டதா தெரிய பெருசா நாங்க நிறைய போட்டதா தெரியல. நல்லா இருக்கு. உண்மை நல்லா இருக்கு. நான் 10 தோசை செய்து தர சொல்லி கேட்க போறா போல. என்ன மணியா இருக்கு. அந்த நான் நேரத்தை போறேன் சாப்பிட்டு நான் கடை போடல ஒன்றும். டெய்லி செய்தா நல்லா இருக்குமா? கொஞ்சம் என்னது சுடா விடாம சுட விட வேணுமா? இல்ல இது ஓகே. இது நல்லா வந்துட்டு எனக்கு ஆசையா இருக்கு. எனக்கு இப்ப அடுத்த தோசை எப்ப வரும் நான் பார்த்து விட்டுருக்கேன். டபுளா முட்டை தோசை. இது முட்டை போட்ட முட்டை தோசை. சரி வேறங்க முட்டை தோசையா வேறங்க எப்படி இருக்கிறது? முட்டை தோசையா ஒரு தடவை முதல்ல கொடுக்காம இஞ்சால் அடுத்தது இது முட்டை தோசையே சுடுவோம். ஏன்னா அது வைக்கலாத ஃப்ரிட்ஜுக்கு எல்லாம் வைக்கல. அங்கே ஃப்ரிட்ஜ் சுட்டு வை நான் பாரு. என்ன சுட்டு வைக்கட்டான். இந்த வேறங்க இந்த நெருப்புக்கு நிற்குமா? பீட்ரூட்ல தெரியுது. லைட் பவர் என்னது? என்ன சொர்க்கத்துக்கு நீ போயிட்டியா? வடையோட திறமை. ஓ இது முட்டையோட தன்மை கூட கிடக்கு. அதுதான் தரம். எது அதுதான் தரம். இது முட்டையோட தன்மை கூட கிடக்கு. ஆனால் ஓகே நல்லா இருக்கு. விடுவதில்லை. நல்லா இருக்கு. முட்டையோட தன்மை கூட மாவு கொஞ்சம் கூட விடுங்க. முட்டையோட தன்மை கூட கிடக்கு. என்ன முடிவு நன்மை கூட எனக்கு பல்லு நல்லா சுடுது. இந்த நீங்க சாப்பிட்டு சாப்பிடும் இந்த சாப்பிடு. இந்த நீங்க கூட தான் சாப்பிட்டு என்ன முட்டை கூட தான். முட்டை கூட கிடக்கு. நல்லா இருக்கு. அந்த மாதிரி கிடக்குது. எனக்கு அந்த தோசையெல்லாம் கண்ணாங்க பவி. ஆனா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லுங்க. இது வந்து கோதுமா போட்டு நாங்க தானே கோதுமா போடாம நீங்க ரவ்வைய போட்டு மரக்கறி கூட போட்டு செய்யலாம். கூட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். உங்களோட சத்து எப்படி வேணும் எப்படி விருப்பம் வேணும் அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். ஆனா சூப்பர். எதிர்பார்க்கிற சத்தியம் அந்த தோசை புடிக்கிற மாதிரி நான் செய்த நான் இல்லை அங்க செய்து பார்த்தாலே உனக்கு சொன்னேன். நான் நாங்க நிறைய நாள் செய்து போட்டோம். நான் வீட்டை சொல்லிதான் தோசை. இதுதான் உனக்கு என்ன வீட்டை உளுந்து சாமன் பாக்குறானே இதுல வீடியோ பார்த்தா தெரியும். சரியான சத்தடா. இல்ல உளுந்தும் போடாம செய்யலாம். மினக்கடை இல்ல. இது வீடியோடால மினக்கடை. வீடியோ இல்லாடி மினக்கடை இல்ல. இது வீடியோடால எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் செய்யறதால மினக்கடை கூட. மற்றபடி மினக்கடை இல்ல. ஆனா அதுக்கு சம்பளங்கள் அகலைகள் ஒன்றுமே தேவையில்லை. எண்ணெயிலையும் சுடலாம். இது அப்பா கொடுத்துருங்க. அடுத்து அந்த மிளக்கறி தோசை தருங்க. மிளக்கறி வேணும். சுட்டு சுட்டு
என்ன சொல்லுங்க இப்படி அடிக்கி காட்டலாது ஏனண்டா சுட சுட முடியுது அப்ப என்ன செய்யற இப்படி அடிக்கி காட்டலாது நான் தம்ப்நெயில் அடிக்க மாதிரி காட்டுவோம் தம்ப்நெயில் ஏஐல போட்டு எடிட் பண்ணி காட்டுவோம் அடிக்கிற மாதிரி ஏட்டா சுட சுட முடியுது அவ்வளோத்துக்கு டேஸ்டா இருக்குது இப்படியான வித்தியாசமான சமையல்கள் வேணும்னு சொன்னா எனக்கு என்ன சொல்லுங்க நான் இப்ப சொத்த செய்யணுமென்ட்டு என்ன சொல்ற அங்க போனா அப்புறம் தெரியுது அங்க வந்து எல்லாருமே சத்தத்தை அடித்தான் செய்வினா அதே மற்றது விடியப்புறம் பார்க்குறது ஏதோ வேக்க போட்டு சப்பி கொண்டு இருக்கா பார்த்தா பீட்ரூட் ஏதோ காய வச்சிருக்கா போல பீட்ரூட்டு இங்கே வந்து அங்கே போன அப்புறம் சில இதுண்டு அருமை தெரியுது என்ன சொல்லுங்க வெள்ளாரை நான் விடிய ஒலிம்பி காலமேல வெள்ளார ஒரு 10 கருவேப்பமிலி ஒரு 3 கட்டு எரியுது இல்லை எரிய இல்லை இந்த மணக்கு தெரியுது இல்லை எரிய எங்கட நெல்லிக்காய் ஒரு 2 மூண்டும் இப்போ வந்த தொடக்கம் காலமையில் சாப்பிட்றேன் ஏன்னா அங்கே போய் தான் பழகி விட்டேன் அதை சாப்பிட வேணும் கட்டாயம்ட்டு அங்கே தள்ள முடியண்டாலும் கொட்டையோட கொட்டணும் இங்கே வந்து கனடாவிலேருந்து இங்கே வந்து உதிச்சன் முடியே கொட்டணும் உண்மையாத்தான் கொட்டையே கொட்டணும் அங்கே இப்படி விதம் விதமாக சாப்பாட்டை செய்தானா என்ன மெரிஞ்சிக்கிறது என்னது ஆனால் எது சாப்பிட்டாம இல்லையா எனக்கெல்லாம் கரைச்சல் செய்து வேறெல்லாம் நீயும் சேர்ந்தல்ல வேலை செய்யணும் நான் கமரா பிடிக்க வேணும் எடிட் பண்ண வேணும் ஆனால் இதுக்கு இனிய ரப்பை போட வேணும் சும்மா சாப்பிட முறுமுரண்டு இருக்கு அதுக்கு வேற ஒரு வித்தியாசமான தோசை உண்டு சுடுவோம் வித்தியாசமான தோசை நல்ல வாசம் அடிக்குது இங்க சரி கொடுங்க அங்க அங்க வாய் உருதவா அந்த நான் போகணும் இந்த அர்த்தத்தை போகணும் இந்த தண்ணியை எடுத்துக்கா மூடி விடணும் எனக்கு இந்த இந்த தோசை ஊற்றுங்க இது இந்த தோசை இது போட்டுட்டீங்களா அதை அதை கொடுங்க எடுத்து அவட்ட சூடு அந்த தண்ணியை மூடி விடணும் ஊற்றுண்டு ஒரு 2 தண்ணி விட வேணும் போல தண்ணி கலக்க தண்ணி விட்டால் இல்லை நான் தடவத்தை தேவையில்லை தண்ணி தான் ஆனா நல்லா இருக்கு உண்மைக்கு நான் அந்த மரக்கறி வடையோட திறமையா இருக்குது உண்மை. ஓ நான் ஏன் அப்படி சொன்னேன்னா அந்த அந்த இது இருக்கு அந்த அந்த தன்மை இருக்குது முந்தி வந்த மரக்கறி வடை இருக்குதானே அந்த மாதிரி இருக்கு இப்ப மரக்கறி வடை taste குறைச்சிட்டாங்க. இது நல்லா வேக சுட வேணும் நல்லா அந்த சூடு பறக்க தெரியும் அந்த ஆவி பறக்க பறக்க அடுத்த ஊத்து நடக்கும் இந்த வாய்ப்பாக சும்மா பிடிக்கு போவேன் ஆனா வேக கிடக்கு என்ன ஓ அது ரப்பை போட வேணும் ரவை உடனே இல்லை நார்மலா ஆனா வேக இன்னும் கிடக்கு முதலாவது சுட்ட தோசை இன்னும் தரேன் இல்லை நானே அவசரப்பட்டு கேட்டுட்டேன் உங்கள்கிட்ட டேஸ்ட் இல்லை நீரம் போட்டுக்கோங்க அடுப்பு இதுதானே ஐயோ இது ஆஹா வே சரி ரெண்டைக்கு ஆ இது கொஞ்சம் அவிக்க வேணும் என்ன அவசரம் பவிக்கு சாப்பிட ஒன்று அவசரம் அடுத்து இந்த இன்னொரு தோசை சாப்பிட்டு பான் போகுது ஆட்டோவில் பான் போகுது ம் ஏன்னா நெருப்பு எரிய பத்தாது எரியுது எரியுதா காணும் காணும் சூப்பர் ரெண்டையும் கொஞ்சம் விட்டார் தான் போதும் அது கரண்டியில் குத்தி விடவும் ஒருக்கா சிஸ் பேக் எடுத்து போட்டு நான் டெய்லி இதுதான் செய்து சாப்பிட போகிறேன் ஓ எப்போ 6 பேக் எடுக்கிறது எப்போ சாப்பிட்றது அது வருஷ கணக்காகும் நல்லெண்ணெய் விடுறதால ஒன்றும் இல்லை நாங்கள் நிறைய நல்லெண்ணெய் விடுத்தானே முந்தி தோசை சொன்னாங்க ஆனால் அது சத்து இல்லாத தோசை கோதுமை மாவு போட்டு சுடுறது அந்த நல்லெண்ணெய் மஞ்சள் தோசை ஊற்றுருக்கியா அதுதான் கோதுமை அவிச்ச கோதுமாவும் பச்சை கோதுமாவும் முதல் மஞ்சள் இப்போ யாழ்ப்பாணத்து தோசை சுடுவோம் அதான் எங்களோட யாழ்ப்பாண தோசை என்ன குண்டு தோசை குண்டு தோசை குண்டு தோசை ஒரு ஆள் சுட சொல்லி கமெண்ட் போட்டது என்ன நான் பார்த்தேன் ஓ இது குண்டு தோசை செய்யலாம் குண்டு இப்படி குண்டு தோசையும் செய்யலாம் கலர் கலர் ஒரு நாளைக்கு தோசை விடுவோம் என்ன பச்சை கலர் ஓ பச்சை கலருக்கு என்ன செய்யறது அதே தான் கிடக்கும் வெள்ளார கிடக்கு தானே ஆ வெள்ளார போட கீரை போட ஆ கீரை கணக்கு சாப்பாடு கிடக்கடா சாப்பாடு செய்ய வலிக்கிட்டா 10,000 சாப்பாடு செய்யலாம் ஏன்னா என்ன இது நல்ல அதிகம் இந்த கலர் வந்தா தான் நல்லா இருக்கு பிங்க் கலர் தோசை மஞ்சள் தோசை பிங்க் தோசை ஆனால் கடையோண்டு போடலாம் போல என்ன பேசாம ஓ ஆள்கிட்ட கொடுத்தா செய்ய களியை போல சொல்றான் களியும் பிடித்தான் சாப்பாடு நல்லா வந்தா கடை போடலாம் போலேன்னு சொல்றேன் நல்ல ஸ்ட்ரீட் கடை ஒன்று போட்டா சரியான வேலை கூட கடைக்கு வேலை கூட இந்த காலை புரட்சி போட்டேன் எனக்கு இதுல இருந்து நான் உளுந்தரைச்சி வந்தானே உளுந்து கொஞ்சம்
பயறு கொஞ்சம் மற்றது அந்த தானியங்கள்ல சில தானியங்களை கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலாம். பயறு கவுப்பி எல்லாம் சேர்க்கலாம். நாங்கள் வந்து கடலை பயறு உளுந்து மூணும் சேர்த்து செய்தோம். ஏன் அந்த கீரை வடை டேஸ்ட் வருதுன்னு சொன்னா இது இன்னும் என்ன கலரா இருக்குன்னு வேற என்னடா இந்த பீட்ரூட் கேரட் எல்லாம் அப்படியே தெரியுது வேற கேரட் தான் அந்த பொரிஞ்ச மாதிரி தெரியுது. அந்த அம்மா சொன்ன மாதிரி நறுமுரண்டு சாப்பிடணும்னு சொன்னா வறுத்த ரவை இருந்தா நறுமுரண்டு சாப்பிடலாம். எங்க நாங்க அவசரமா செய்ததால ரவை இல்லைங்கிற கையில வந்து எல்லாம் வீட்டுல கிடக்குறதால நாங்க நினைச்ச உடனே என்னண்டாலும் செய்வோம். ஆனா இந்த தோசை வேறுங்க நாங்க ஊரையே வைக்கல, என்ன இந்த புளிக்க வைக்கல. ஆனா அவ்வளவு ஒரு சாஃப்டான தோசை ஒண்ணு வேண்டாம். இப்படி செய்யுங்கோ கொஞ்சம் நறுநுரண்ட அந்த முருகி வர வேணுமெண்டா வறுத்த ரவை சேருங்க. ஆனா கோதுமை சேர்க்க தேவை. மற்ற சத்துக்கு குறைவே இல்லை இந்த தோசையில, அவ்வளவுத்துக்கு சத்தான தோசை. இந்த இதெல்லாம் இப்ப சொல்றது சரியான சத்து. சத்து தான் அப்படி ஒரு சத்து. இனிதான் வேலை. நான் அங்க இருந்து நச்சு போட்டேன். சாப்பாடு வந்து மாவோ சோறோ ஒரு நேரம் தான் சாப்பிடணும். இந்த புட்டு ஒரு நேரம் அல்லது புட்டு சாப்பிடாம சோறு ஒரு நேரம், மற்றபடி இப்படி சாப்பாடு தான் செய்து சாப்பிடணும்ட்டு அங்க இருந்தே நினைச்சு போட்டேன். ஆனா இங்க வந்து கொஞ்சம் சாமான்கள் உடம்பு குறைச்சி போட்டுதான் இந்த சாப்பாடு நீ சாப்பிட போறேன். இது உடம்பு கணக்கா 3 சாப்பிடலாம். நான் 1 கால் சாப்பிட்டான், 1 கால் சாப்பிட்டான். இது சாப்பிட்டா 2 கால் காணுங்க எனக்கு. கரெக்ட். ஓ தாங்க. கொஞ்சம் அடுப்பு பிரச்சனை இந்த வேறங்கோ இப்படி எல்லாம் என்ன அடுக்கி காட்டுதான் ஆசையா கிடக்குது. ஒரு 5 தோசை கிட்ட சுட்டுருக்கோம், ஒன்றையும் காணல. 5 சுட்டா இதுல இடிச்ச சம்பளம் இருக்கணுமே இந்த அந்த உலகில இடிப்போம். இடிச்ச சம்பளுக்கு தேவையில்லை. ஆனா என்ன திறமையா இருக்கும் அந்த சம்பளோட சாப்பிட. இல்ல இடிச்ச சம்பளோட இது சாப்பிடல, அரைச்ச சம்பளம் தான் நல்லா இருக்கு. என்ன தம்பி நீ சொல்லு, உனக்கு இடிச்ச சம்பளம் அரைச்ச சம்பளம் ரெண்டு நல்லா தான் இருக்கும். அப்பா சொர்க்கம். நீ அங்க கையிலையும் பாவியும் பார்த்து பேச போய் என்ன தங்களை செய்து தெரியல. ஆனா செய்கிறேன் நானும் இது செய்கிறேன் நான். இந்த டேஸ்ட்ல வருமாங்க. ஓ நல்லா வரும். அங்க வந்து என்ன சொல்லு, நான் கொஞ்சம் என்ன இந்த மா போடுறேன்ல தானே, இங்க இந்த ரவை இல்லாததுல மாவை போடுற அப்ப முறமுரண்டு வரும் தோசை. அதாவது நீங்களும் செய்து வேறவோ ஒட்டு பிழையும் பெறாது. உப்பை மட்டும் கணக்கா போட்டீங்களா சரி, மிச்சர்லாம் நீ நீங்க உப்பு மற்றது உங்களுக்கு வெங்காயம் கூட போடலாம். எனக்கு சின்ன வெங்காயம் சரியா உரிக்க நேரம் போட்டுது அவசரம் ரெண்டத்துல நான் கொஞ்சம் கணக்கா போட்டேன்னா நான் கூட போட்டாலும் டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கட்டாயம் போடுங்க, அது ஒரு வாசம் இதுல தெரியுது இல்லை சாப்பிட. அதுவும் உரைப்பில்லாத போட, உரைப்பானது போடாது, உரைப்பில்லாது என்ன கூட நீ வாய் விடுறாடா. அவதான் எங்கட விட்டு இன்னும் கறி கிடக்கல, அந்த கறியோட சாப்பிட. ஓ வாரம் போறோம் கறியோட. அத புரிம்பா கிள்ளி என்ன கறி இருக்குன்னு நான் இதுக்கு ஊத்தி கொண்டு வரேன். கறி நல்ல நெத்தலி கருவாட்டு கறி கிடக்குது. வாரம் போறோம் எல்லாத்தையும் மச்சம் எல்லாம் பறையாம ஊத்துறா போகுது மச்சம் தான் போலையும் கிடக்கு. இனி நான் புதுச்சட்டி எல்லாம் புதுசுதான் என்னட்ட இருக்குது, எல்லாம் புதுசுதான் எடுக்க வேணும். நெத்தலி குழம்பும் ஒரு மீனும் பொரிச்சனா, அந்த மீன் பொரியலை எடுத்தா பவி அந்த வேணும் கீரை மீன் அது பொரிச்சன. ஆனா எண்ணெயே இது நல்ல எண்ணெய் பாவிக்கிறோம். இந்த நெத்தலி கருவாட்டு கறி இருக்கല്ലോ பவி சாப்பிட்டு பார்த்துட்டேன்னு ஒரு நாளைக்கு சமைக்கட்டேன். ஆனா எண்ணெய் விட இல்லை தெரியுமோ, மண்ணை விட இல்லைண்ணா. இது நெத்தலி கருவாட்டு கறி, இது சூட மீன் பொரியல் தோசை இல்ல. அப்ப என்ன கீரை மீன், கீரை மீன் சூட வேற கிடந்து சூடா இதை விட சின்ன என்ன இந்த வேற கீரை மீன் நல்ல டயட். நல்ல புரோட்டீன்டா இல்ல. இந்த குழம்புக்கெல்லாம் மண்ணை விட இல்லை, நான் கூட்டி தான் எண்ணெயே விடுறேன் நினைச்சு போட்டுருக்கேன். அந்த அடுத்த மிரக்கறி தோசை விடுங்க. மாறி மாறி துட்டு துட்டு கொடுங்க. முட்டை கறிய குள்ளி அந்த அடுப்பு பிரச்சனை என்னன்னு தெரியும். ரவை நெத்தலி
நெத்தலி நெத்திலாம் கூட ப்ரோட்டீன் இருக்கா 60 கிராம் ப்ரோட்டீன் இருக்கா 100 கிராம் இல்லை ஓ ஆனால் உப்புன்றதால பிரச்சனை நான் அன்றைக்கு வாங்கினேன் இருக்கு உப்பு இல்லாத நெத்தலியும் இருக்கு கேட்டு வாங்கலாம் 1 கிலோ நெத்தலி 1400 ரூபா தலியோட சேர்த்து ஆனால் நல்ல நெத்தலி நல்ல எப்போ கணக்காரு நல்ல நெத்தலி நல்ல நெத்தலி 1400 எனக்கு அதில் சுட்டு தாங்க அடுப்பை கூட்டி பாருங்க அடுப்பும் பெரும் போல ரெண்டு பேர் தான் என்ன உங்களோட ஃப்ரெண்டு வாங்கி தந்த அடுப்பு ஓ அடுப்பு நிறைய அடுப்பு கிட்ட வேற கிடக்குதான் புதுசாக வாங்கி வச்சிருங்க சமைக்க கிடக்கு ஓ இது நான் வாங்கின கிடக்குது நீ ஒன்று பழுதாகி திருப்பியும் வாங்கின ஒன்று முதல் வாங்கின பழுதா போச்சு இது புதுசாக வாங்கினது இல்லையே நீ வாங்கின அடுப்பு ஒற்றி அடுப்பு கரண்ட் அடுப்பு நான் வாங்கின கிடக்கு இப்படி சொண்டு சொல்லண்டா டம்பூரில் வாங்கினேன் ஓ ஒரு அடுப்பு வாங்கினேன் அது தெரியும் இது இப்படி நல்ல அடுப்பு கிடக்குது நிறைய எல்லாம் பழுதாகி திரும்ப திரும்ப வாங்கினா என்ன மட்டும் அந்த இதுகள் பலதாகி வாங்க அந்த உள்ளானகள் புது அடுப்பு கிடக்குது இல்ல நான் வாங்கினேன் மேடமே அது ஒரு கிடக்கட்டுங்க அந்த நான் அந்த டம்பூரில் கடை போடைக்குள்ள வாங்கினேன் தோசைக்கு வெயிட்டிங் ஓ ஆள் கறி எல்லாம் கிள்ளி வந்து வச்சிருக்கேன் வெய்ய விட்டு விட்டுதான் கூட நான் சாப்பிடுவோம் சூட மீன் பொரியும் சூட இல்லை கீரை மீன் சூடா சூடு என்ன நீ நானும் தானே வாங்கினது ஈரம் ஓ சாப்பிடுவோம் பொரியல் தின்ன சாப்பிட தெரியும் தானே ஓ சாப்பிடும் சாப்பிடும் முள்ளும் இல்லை இல்ல இல்ல சாப்பிடும் பிறகு சாப்பிடும் சாப்பிடுறேன் முறிச்சு போட்டு கூட முள்ளு இல்லைஞ்ச முள்ளு இல்லை முள்ளு பெருசா இல்லை பெருசா சாப்பிடலாம் முள்ளு கிடக்குது நடுமுள்ளு கூட நான் கடி சாப்பிடலாம் இப்படி சாப்பிட கொடுத்து வைக்கணும் மூணுல இருந்தால் தான் இப்படி சாப்பிடலாம் நான் 2 வருஷத்துக்கு பிறகு சாப்பிட்றேண்ணே முதலெல்லாம் அப்படி இல்லைண்ணே ஓ என்னண்டு நான் இந்த ரொட்டியெல்லாம் ஞாபகம் ரொட்டி சாப்பிட்றது மற்றது இந்த மீன் கறி எல்லாம் எல்லாம் ஞாபகம் வருது முந்தி மீன் கறி நானும் சாப்பிடல வேந்து தான் சாப்பிட்றேன் என்ன மீன் கறி ஒரு தரம் அங்கே அவர் சின்னவருக்கு பிடிக்கும் அந்த சின்ன மாப்பிள்ளை இருக்கிறார் அவிஸ்டன் அவருக்கு பிடிக்காம மீன் சின்ன மாப்பிள்ளை வளர்ந்து விட்டார் சின்ன மாப்பிள்ளை மணந்து விட்டார் ஆனால் மீன் பிடிக்காது எனக்கு புத்தி சொல்லுவேன் அவன் விளக்கம் கப்பியோ நீ அவன் விளக்கம் இப்போ வேற மாதிரி பூலோ விளக்கம் விளக்கமே வேற மாதிரி என்ன வேற வேண்டாம் வித்தியாசம் மனிதர்கள் நல்ல விளக்கம் ஆறுதல வடிவ விளக்கம் வேண்டாம் மனிதர்களை விட்டு வித்தியாசமான ஒரு விளக்கம் மனிதர்களை விட்டு பவி கலிய விட விளக்கமும் பொறுமையும் கூட ஆனா எனக்கு தான் இல்லை பொறுமை கூட சொல்றதே இங்க கறியோட வந்து இது இல்லை அது என்ன தாங்க அதை வையுங்க இது முட்டை ரொட்டி மிரக்கரை ரொட்டி தாங்க இந்த மிரக்கரை ரொட்டியை பிடிச்சது முட்டை ரொட்டி முட்டை என்ன தன்மை தெரியும் தானே ஏன்னா மிரக்கரையில் நீங்கள் ஊற்றல என்ன பாருங்க அப்படி வருது ஓகே அந்த ஓட்டு விடுது வேற பாவி அந்த ஓட்டமா தோசைண்டா அந்த ஓட்டு வர ஐயோ எல்லாம் பாருங்க அதான் நீங்கள் இந்த தோசையை வந்து உடனே சுடலாம் புளிக்க வைக்க தேவையில்லை ஆனால் அந்த மரக்கறி ஓட்டத்தால் புளிக்க வைக்க தேவையில்லை ஓட்ஸ் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள கொஞ்சம் ரவை போட்டால் முறமுறண்டி இருக்கும் திருப்பி சொல்கிறேன் நானும் திருப்பி சொல்கிறேன் சத்தண்டா சத்து கடன் சத்து அதில் தான் நான் சாப்பிட்றேன் உடம்பு எல்லாம் வைக்க ஒவ்வொரு நாளும் இப்போ அப்படியே பிறம் 250 கிராம் 200 கிராம் வந்து குறையுது அதால் பிரச்சனை இல்லை இந்த சாப்பாடு சரியான கண்ட்ரோலில் இருக்கிறேன் 200 கிராம் சோறு சாப்பிட்னா மற்ற இந்த தோசை சிக்கன் மற்ற இந்த நெத்தலி கருவாடு கறி சாப்பிட்னா வேறு ஒன்றும் இந்த இனிப்பு பண்ண கொண்டு சாப்பிடுறேன் நான் நல்ல கருவாடு ஆள் சாப்பிடாதுதான் நல்லா இருக்கு அந்த மரங்குக்கா எத்தனை சாப்பிடலாம் 10 தோசை சாப்பிடலாம் இங்கே மா குழச்சிட்டாங்க நாங்கள் உண்டு எங்கள் இங்கே ரோட்டில் வச்சு சுட்டு சாப்பிடுவோம் நாளைக்கு அடுப்பை அந்த இது சின்ன இது இருந்தா சரி காசு சின்ன காசு மஞ்ச காசு அடுப்பு அந்த புதுசு கூட தான் கொண்டு போவோம் காரைக்கு ஒன்று உணச்சா நாங்கள் அரசு கிட்ட வேறு ஓ மாடா மா குழச்சிட்டு இருந்தீங்கடா அவர் போட்டார் இந்தியாவுக்கு ஆள் போட்டார் ஆள் தாய்லாந்தில் நிற்கிறாரு நான் மறந்து போட்டேன் எங்க தாய்லாந்தில் நிற்கிறார் இந்தியா போயில்ல இந்தியா இல்லை தாய்லாந்து இந்த சாப்பிடுங்க எனக்கு அந்த மிளகாய் டேஸ்ட் பிடிச்சிருக்கு
இல்லை அந்த முட்டை தெரியுது என்ன இதில் மிளகறி குறைவாக இருக்குது முட்டை ஊற்றினத்தால். இதுக்கு என்ன மிளகறி வேணும்? அந்த பீட்ரூட்டின் அந்த இனிப்பும் கேரட்டின் இனிப்பும் நல்லா இருக்குது. இதெல்லாம் முட்டை விட்டதால அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகறி வாசம் தெரியும். 10 ஆக கிடக்கு அதுவள அந்த மாதிரி ஒன்று. எவ்வளோ போட்டும் அப்படி இருக்காது. முதல்ல சுட்டு தந்தீங்க சூப்பராக இருந்துச்சு. வேணா கவனித்து போயிட்டேன். பிரட்டுங்க இது கரண்ட் இங்கே கிடக்கு. அடப்பு தம்புது என்ன என்ன படா கீரை மீனோட சாப்பிட்டு புரோட்டீன் தனியாக சாப்பிட்டா 2 இதாக்குமே. நல்ல கறி எண்ணெய் இல்லாதவன் நல்லா இருக்கிறது எல்லாம். நான் எண்ணெய் விடப்படான்னு கூட்டித்தான் வச்சேன். நான் அந்த மாதிரி தக்காளியை போட்டா தெரியுமா இதில் சரியில்லையோ நல்லா இருக்காது. அவன் முந்திப்படியே நான் சாப்பிட்றேன். இப்போ நல்லா இருக்கலாம். உண்மைக்கு தான் சொல்லுவேன். மூஞ்சியை பார்க்க சொத்தி முஞ்சாக கிடக்கும். இங்கே வேறுங்க உடம்பு நினைஞ்சால் தான் படி ஆடுவேன். பழைய 2024 எப்படி இருந்தானோ அதே மாதிரி வாரத்துக்கு டைம் இருக்குது. கொஞ்சம் ஏன் நடந்து போட்டு வந்து முடியல எல்லாம் போட்டிங்க. நம்ம பார்க்க முடியாது உடம்பு மாலம். அப்போ நல்ல வடி வாக்கிடாது. உனக்கு வடி வண்டா வந்து என்னன்னு தெரியல. முதல் மெலிய வரும். அதுதான் முதலாவது படிவு. அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்ன சேப்பை பார்த்து தான் அதுக்கப்புறம் தலைமையில் பெற்றது விட்டா எல்லாம் முடிவு செய்கிறாரு. என்ன வேகுது இல்லாமல் சும்மா பொறிஞ்சு பொறிஞ்சோட ரப்ப பிரச்சனை. அடுப்பு பிரிச்சு ரப்ப போட்டால் தான் அதை உதணும். தாங்க நீ எடிட் பண்ண ஒன்று ஒன்றும் இல்லாங்களே. இந்த வேறங்கோ அடுத்த தோசை நரமுரண்டு வரண்டு பார்த்தா நீ சாப்பிடாம மச்சனு அடுத்த மவுசனுக்கு சுடுது. அதுக்கே நாடுற அடுத்த ரப்பை போட்டு நாளைக்கு சூப்பர். இதில் தெரியுதோ வெங்காயம்லாம் எந்த வாசம் இதில் தெரியுது. அது கொஞ்சம் முட்டை கொஞ்சம் இதாக்குத்தாங்க என்ன முட்டையில முட்டை கூடின மாதிரி கிடக்கு. வெங்காயம் மிளகா இன்னும் கொஞ்சம் வேணும். இப்படி கொஞ்சம் எண்ணெய் விட்டா தான் நல்லா முட்டை சின்ன கரண்டியால் கொஞ்சம் இப்படி சுற்றி விட்டு விடுங்க. கால் வரைச்சி போட்டேன் நான் முடிஞ்ச வரைக்கும் மிளகறி கூட போடுங்க. அப்போ மிளகறி நான் கிள்ளி வைக்க பார்த்தேன். நான் தெரியுமா நல்லா டேஸ்டாக இருக்கும். கூடவா இருக்குன்னு கிள்ளி வைக்க பார்த்தேன். இதில் பார்த்துருப்பீங்க பெருசா மாவில்லை. உளுந்து அவ்வளோ சத்து, ஓட்ஸ் அவ்வளோ சத்து. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலந்து நாங்கள் கேட்டால் கொஞ்சம் ஒரு தேவைதான். ஓட்ஸ் என்ன விலைங்க? விலை குறைவு தான் பெருசாக இல்லை. என்ன இப்போ 1 கிலோ என்ன விலை? பெரிய இடம் குறைவாக தான் வாங்குறேன். 300 வாங்கினா ஒரு மாதத்துக்காரன் எனக்கு. அதான் எப்படி தோசை சுட்டு சாப்பிடலாம், டக்குன்னு நினைச்சா சாப்பிட சுடலாம். தனிப்பயிரில் எல்லாம் செய்யணும். தனிப்பயிரில் வெங்காயமாக போட்டு செய்யணும். நல்லா இருக்கும். அதுக்கு என்ன மிளகறி போடணும்? முதலாவது தோசை இல்லை பவர் இல்லை. என்னண்டு அதுக்கு என்ன மிளகறி போடணும்? தண்ணியை விட்டதால முதலாவது தோசை பட்டப்பொடி. முதலாவது நாங்கள் வந்து தண்ணியை குறைச்சி விட்டு கொஞ்சம் தடிப்பாக செய்தோம் நாங்கள். அப்போ அதில் வந்து வெங்காயம் மிளகாய் எல்லாம் தெரிஞ்சது. இதே தண்ணியை விட்டதால கொஞ்சம் வெங்காயம் மிளகாய் இது குறைவு. நான் பார்த்தேன் நீங்கள் தானே இது மிரக்கறியும் ஓடிச்சும் உளுந்தோம். மற்ற ஆட்டாமா இந்த பச்சை மாறு கொஞ்சம் போட்டேன் நான். நாங்கள் என்ன வீடியோ முடிப்போமே கண்ணேரமாயிட்டு. நான் சாப்பிடல. நீங்கள் இல்லை உங்கள் சாப்பிட நீங்கள் அன்னைக்கு ஒரு துண்டு தாங்க. இதோட தான் 3வது தோசை வேற உங்கள் வழியை நீங்கள் கணக்கு பார்த்துருப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக தான் பார்த்து விட்ருக்கீங்க. இதுதான் 3வது தோசை. இந்த 3வது தோசை இந்த பவர் மற்ற உண்டிலே இல்லை. இதுக்கு என்ன மிளகறி போட்டு திருப்பி போடணும். மிளகறி அது என்னென்னா நாங்கள் முதல் தடிப்பா இல்லை சுட்ட நாங்கள். அது நல்லா கிடந்த இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டதால அந்த மிளகறின்றது போட்டுது. அந்த இனிப்பு வேற ஒன்று இனிப்பு. இப்போ இதுக்கு மிளகறி போட தேவையில்லை. பச்சை மிளகாயும் வெங்காயம் கொஞ்சம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டாலே வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டாக்கா பீட்ரூட்டும் போடுவோம். பீட்ரூட்
இல்லை அது காணும் பீட்ரூட்டு காணும். இது நல்லா இருக்கு இந்த தோசை இப்போ சாப்பிட்டது. இதோ இது சைவம். ஓகே சந்தீபம் என்ன பாய் முடிஞ்சு முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பிட சரி நான் அவ சாப்பிட்டு காணும் பாய்.